Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் நடத்துது. இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்பியிருக்கேன். உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை, ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்யறது தேர்தல் எப்படி சரியா நடத்துவேன்? நான்லாம் எங்க ஊர்ல 5வது பட்டதாரி. அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம். சிமிலி விளக்கில், மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவங்க. அப்போ எங்கள் நிலைமையெல்லாம், என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில், அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்பில் உடனே ஐயோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டாக நாங்கள் ஒழிப்போம், அதுக்கு ரகசியம் வச்சுருக்கோன்னு நீங்கள் கதை விட்டீங்க. 60 லட்சத்துக்கு மேலே கையெழுத்து வாங்கினீங்க. என்ன பண்ணீங்க? சேலம் மாநாட்டில் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை? ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சிங்க, ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க, முதல்வர் சந்திச்சார், தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார். என்ன செஞ்சீங்க? எங்க கொடுத்தீங்க? இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூணூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்தில் கலட்டுறான்? என் பிள்ளையோடைய உள்ளாடையை கலட்ட நீ யார்? எது கலட்டுற? அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை? அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க. இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு. இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளேயே மூக்குத்திக்குள்ளேயே நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற. ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்ற. அருணா கொடியா இருக்க சொல்ற, பூணூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்றாரு? கதவு அடையில் நின்றுகிட்டே யாராவது வர்றானு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன், நீங்க ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு ஜவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க. ஏன்னா அக்யூஸ்ட் ஆனாங்கல்ல. என்னது இது? ஏடா இவ்வளவு சோதிக்கிற? ஆதார் கார்டு கேட்ட, கைரேகை கண்வெளியில எடுத்த, செக்யூரிட்டின்ற ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல, ஷூவை கழட்டு, பெல்ட்டை கழட்டுங்கிற, 1008 தடவை சோதிக்கிற. அவன் வந்து புல்வாமாவில் அடிச்சுட்டு போறேன், பகல்காமில் அடிச்சுட்டு போறேன், அதையெல்லாம் விட்டுற. அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கு. என்ன நீ உன் பாதுகாப்பு? கேவலம், கேவலம். இந்த அமைச்சர், நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த இருக்கிற முதலமைச்சர், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு? அப்ப என்ன செய்யணும்னா, மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க, எம்எல்ஏ வாரு, எம்பிஆர். ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா, நீ ஒரு நீட்டல் வா, இங்க வாப்பா. ஒரு சிலபஸ், இலக்கியம், வரலாறு, அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா, வச்சு படிப்பா. படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள், நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும், வேல்யூ பண்ணட்டும். வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க. நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர், முதலமைச்சர், ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர். அப்ப வருவோம். தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி, எம்எல்ஏவா இரு. சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதுன, இவர் எதையும் எழுத மாட்டாப்ல. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி லாரியில பயணம் செஞ்சேன். இன்னைக்கு லாரியில நின்றுட்டு பொதுக்கூட்டம் பேசுறேன். எங்களுக்கு லாரினாலும் ஒண்ணுதான், மேடைனாலும் ஒண்ணுதான், தரை என்றாலும் ஒன்றுதான், பெரிய நாற்காலி என்றாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அது எந்த வேறுபாடு? உழைக்கிறவனுக்கு எல்லாம் சமம். எனக்கு பிளாஸ்டிக் சேரும் ஒன்றுதான், ராஜ சிம்மாசனமும் ஒன்றுதான். அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், இதையும் நான் குறையாக கருத மாட்டேன். எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். இதை டிக்ளேர் செய்யறது கூட ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும். ஒண்ணுமே வேண்டான்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர,
பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு 10 பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தீர்கள், நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விட்டோமே. கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். எந்த திருமாவளவனை கடலூர் மாவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தீர்களோ அந்த திருமாவளவன் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே ஒரு முறைக்கு 3 முறை நுழைந்திருக்கிறான். நுழையக்கூடாது என்றால் நுழைவோம், நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம், கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடே போடுவோம். நெருக்கடி என்பது நமக்கு திருநெல்வேலி அல்வா போன்றது, அவ்வளவுதான். திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா பிடிக்காதா? அந்த மாதிரி காவல்துறை நெருக்கடி தருகிற போதெல்லாம் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி. மே 31 திருச்சிராப்பள்ளியில அதுக்கான ஏற்பாடுகள் இப்பயே செய்யணும். எல்லோரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். இப்ப டைலரை பார்த்து அளவு கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் ஹேண்ட், யாரும் ஆஃப் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணும். முடிஞ்சா சிவப்பு டை கட்டிட்டு வந்துருங்க. டை கட்டுறவங்க டை கட்டுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போட வாங்க. வாய்ப்பு உள்ளவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போட்டு வாங்க. ஒரு 10,000 பேர் கோட் சூட்டோட நடக்கட்டும் பேரணியில. ப்ளூ பேண்ட், ப்ளூ கோட்டு, உள்ள வெள்ளை சட்டை, சிவப்பு டை, பார்த்தா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும். அதுக்காக எல்லாம் மீசி எடுத்துட்டு வந்துடாதீங்க. அண்ணா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும்னு சொன்னாரு, அது அம்பேத்கர் ஸ்டைல். நம்ம ஸ்டைல் இப்படிதான், நம்ம ஸ்டைல் இப்படிதான். நம்ம அம்பேத்கருடைய மாணவர்கள் தான், ஆனால் நம்முடைய ஸ்டைல் வேற. இது ஏசிக்குள்ள உட்கார்ந்துட்டு செய்யற அரசியல் இல்லை, விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். வீட்டுல ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி. கொஞ்ச நேரம் அந்த சூரியன்ல நின்று கையை காட்டிட்டு திருப்பி போய் ஏசியில உட்கார்ந்துக்கிறது. அதுவெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.